சட்டப்பூர்வமாக அதை உடைத்துவிட்டு ஒட்டுமொத்த 100% இடஒதுக்கீட்டில் 10% முஸ்லிம்களுக்கும் 5% மற்ற மத சிறுபான்மையினருக்கும் வழங்க வேண்டும். இது நம்முடைய கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் நாம் சிந்திக்க வேண்டியது. சிறுபான்மையினர் எந்த காலத்திலும் ஆட்சி அதிகாரத்திற்கு தனித்து அமைப்பாக திரண்டு அரசியல் சக்தியாக எழுந்து பிரதமராக முடியாது. எந்த காலத்திலும் முடியாது. நம்முடைய அரசியலமைப்பு அப்படித்தான் இருக்கிறது. முஸ்லிம்கள் தனியே ஒரு கட்சி தொடங்கி காங்கிரஸை போல பிஜேபியை போல வெகு மக்களின் பேராதரவை பெற்று பிரதமராக வர முடியுமா? முடியாது. குடியரசுத் தலைவராக வேண்டுமானால் வர முடியும். அது நாமினேஷன், நியமிக்கக்கூடிய பொறுப்பு. ஆக எந்த காலத்திலுமே சிறுபான்மையினரால் ஆட்சி அதிகார தலைமையை பெற முடியாது. அது சாதி சிறுபான்மையினராலும் முடியாது, மொழி சிறுபான்மையினராலும் முடியாது, மத சிறுபான்மையினராலும் முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் அவர்களின் வாழ்க்கை, அவர்களின் பொருளாதாரம், அவர்களின் கல்வி, அவர்களின் சமூக அந்தஸ்து கேள்விக்குறியாகும். ஆகவேதான் அந்த சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்துகிறார். அதுதான் உண்மையான ஜனநாயகம். அதுதான் உண்மையான ஜனநாயகம். உலகத்தில் எல்லா நாடுகளிலும் சிறுபான்மையினர் உண்டு, ஏதாவது ஒரு பெயரில். இன சிறுபான்மை, மொழி சிறுபான்மை, அதாவது தேசிய இன சிறுபான்மை அல்லது மொழி சிறுபான்மை, மத சிறுபான்மை, மைக்ரேஷன் ஆவதன் மூலம் நாட்டின சிறுபான்மை, இப்படி பல்வேறு வகையில் சிறுபான்மையினர் இருப்பார்கள். இவர்கள் அரசியல் ரீதியாக அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. அப்படி என்றால் அவர்களுக்கான உரிமை என்ன? அவர்களுடைய வாழ்வுரிமை என்ன? இந்த கேள்விக்கு விடையளிப்பதுதான் ஜனநாயகத்தின் பொறுப்பு. இதை எப்படி நாம் நிறைவேற்ற முடியும் என்பதுதான் கேள்வி. நாம் அமைப்பாக திரள வேண்டும், அது மிக முக்கியமானது. அதற்கு நாம் ஒரு கொள்கை கோட்பாட்டை வரையறுத்து அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும், அது மிக மிக முக்கியமானது. அதைவிட அமைப்பாய் திரளுவதை விட, கொள்கை கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பதை விட, ஒவ்வொரு களத்திலும் நாம் கையாளுகிற உத்தி முதன்மையானது. ஸ்ட்ராட்டஜி. அமைப்பு வலுவாக இருக்கலாம், பேசுகிற கொள்கை சிறப்பாக இருக்கலாம், ஆனால் சரியான உத்தி இல்லை என்றால் தோற்று போவோம். The strategy is very important than policy. அது முக்கியமானதுதான். அமைப்பை திரட்டுவதற்கு பாலிசி முக்கியமானது, நம்முடைய கோட்பாடு முக்கியமானது, கொள்கை முக்கியமானது. கொள்கையையும் கோட்பாட்டையும் காப்பாற்றுவதும் அமைப்பை காப்பாற்றுவதும் எவ்வளவு முக்கியமோ அதைவிட அந்த கொள்கையை வென்றெடுப்பதற்கு கையாளுகிற உத்தி முக்கியமானது. பெரும்பாலும் தோற்கிறவர்கள் உத்தியை சரியாக கையாளதால் தான் தோற்கிறார்கள். மிகச்சிறந்த அமைப்பால் வெற்றி பெற்றுவிட முடியாது, மிகச்சிறந்த கொள்கை கோட்பாட்டால் வெற்றி பெற்றுவிட முடியாது, மிகச்சிறந்த உத்தியால் தான் வெற்றி பெற முடியும். மிகச்சிறந்த உத்தியால் தான் வெற்றி பெற முடியும். ஒரே ஒரு ஆள் சுப்பிரமணிய சுவாமி எல்லா பிரச்சனைகளிலும் வெற்றி பெறுகிறார். ஒரே ஒரு ஆள், அவருக்கு பெரிய அமைப்பு இல்லை, பெரிய கோட்பாடு இல்லை, அவர் தொடுகிற பிரச்சனைகளில் அவர் பிரபலமாகிறார் அல்லது வெற்றி பெறுகிறார். காரணம் கையாளுகிற உத்தி. 3% பிராமணர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். 3% இருக்கிற பிராமணர்கள் எப்படி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடிகிறது, வெற்றி பெற முடிகிறது? எப்படி அவர்களால் அந்த ஆளுமையை செய்ய முடிகிறது? அதற்கு காரணம் அவர்கள் கையாளுகிற உத்தி தான் காரணம், ஸ்ட்ராட்டஜி தான் காரணம், பேசுகிற கோட்பாடு அல்ல. அவர்களிடத்தில் பெரிய அமைப்பு இல்லை, அமைப்பு கூட சிறுபான்மையாகத்தான் இருக்கிறது. ஆக அவர்கள் கையாளுகிற உத்தி. இன்றைக்கு எப்படி கையாளுகிறார்கள்? அவர்கள் யாரை டார்கெட் செய்கிறார்கள்? எப்படி ஓட் பேங்கை போலரைஸ் செய்கிறார்கள்? ஒரு வெறுப்பு அரசியலை தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது பொதுமக்கள் வெறுப்படையக்கூடிய வகையிலான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கவில்லை. இதுவெல்லாம் வெறும் வளர்ச்சியை சொல்லுவது, இந்த நாட்டை வல்லரசாக்கப் போகிறோம் என்று சொல்லுவது, இதுவெல்லாம் அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக
சொல்லுகிறார்கள். அது மட்டுமே அவருடைய வெற்றிக்கு காரணம் இல்லை. இந்துக்களா இந்துக்கள் அல்லாதவர்களா, அது அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இந்துக்கள் என்கிற பெயரில் தலித்துகளையும் இணைக்கிறார்கள். இந்துக்கள் என்கிற பெயரில் எவ்வளவு முரண்பாடுகள், சாதி முரண்பாடுகள் இருந்தாலும் அனைவரையும் ஒன்று சேர்க்கிறார்கள். 403 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் கூட ஒரு முஸ்லீமை நிறுத்த முடியாது என்று கொள்கை முடிவெடுத்து முஸ்லீம்கள் 70% இருக்கிற தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறுகிறது. எப்படி இது நிகழ்ந்தது? முஸ்லீம்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படுகிறது. முலாயம் சிங் முஸ்லீமை நிறுத்துகிறார், மாயாவதியும் முஸ்லீமை நிறுத்துகிறார், முஸ்லீம் அமைப்புகளும் முஸ்லீமை நிறுத்துகிறது. முஸ்லீம் வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுகிறது. மிச்சம் இருக்கிற இந்துக்களின் வாக்குகள் வெற்றி பெறுவதற்கு பயன்படுகிறது. ஆக நம்முடைய வாக்குகளை சிதறடிக்கிற உத்தி தான் அவர்கள் கையாளுகிற உத்தி. தட் இஸ் ஸ்ட்ராட்டஜி. நாம என்ன பண்றோம்னா, தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுக்க மரியாதைக்குரிய தோழர் சி மகேந்திரன் அவர்களும் மரியாதைக்குரிய தோழர் வாசுகி அவர்களும் மேடையில் இருக்கிறார்கள். அவர்கள் தேசிய அளவிலான கட்சிகள். நாம் மதவெறி சக்திகளை தோற்கடிக்க வேண்டுமானால் போராட்ட களத்தில் மட்டுமல்ல, தேர்தல் களத்திலும் அந்த மதவெறி சக்திகளுக்கு எதிரானவர்களோடு கைகோர்க்க வேண்டியது தேவையாக இருக்கிறது. அதுதான் உத்தி. நான் வேறு எந்த உள்நோக்கத்தோடு பேசவில்லை. ஸ்ட்ராட்டஜி தான் நான் பேசுகிறேன், உத்தியைத்தான் நான் பேசுகிறேன். என்றைக்கு நரேந்திர மோடியை இந்தியாவின் பிரதமர் வேட்பாளர் என்று அவர்கள் உயர்த்தி பிடித்தார்களோ, பாரதிய ஜனதா கட்சி மோடியை வேட்பாளராக்கவில்லை, RSS வேட்பாளராக்கியது. அங்கே யோகி ஆதித்யநாத் அவர்களை பாரதிய ஜனதா கட்சி முதல்வராக்கவில்லை, RSS முடிவு செய்கிறது. யோகி ஆதித்யநாத் எம்எல்ஏ அல்ல, எம்பி. 2 துணை முதல்வர்களை நியமிக்கிறார்கள். 2 பேருமே எம்எல்ஏக்கள் அல்ல, RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள். அதி தீவிரமான RSS இயக்க வெறியர்கள், ஹார்ட் கோர் RSS, அதி தீவிரமானவர்கள். தனியே ஒரு அமைப்பை வைத்து பசு பாதுகாப்பு என்கிற பெயரில் முஸ்லீம் வெறுப்பை பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர் தான் யோகி ஆதித்யநாத். அவரை அங்கே கொண்டு வந்து முதல்வராக்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் அவர்களுடைய உத்தி. இன்றைக்கு அவர்கள் திட்டம் போட்டு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்களை ஒவ்வொன்றாக கைப்பற்றிக் கொண்டே வருகிறார்கள். மணிப்பூரிலே காங்கிரஸ் தான் லார்ஜஸ்ட் பார்ட்டி, கோவாவிலே காங்கிரஸ் லார்ஜஸ்ட் பார்ட்டி. காங்கிரஸை விட குறைவான இடங்களில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா இங்கே ஆட்சியை கைப்பற்றுகிறது. அதுதான் உத்தி. அங்கு என்ன கோட்பாடா வேலை செய்கிறது? அவர்கள் வெற்றி பெற்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவு. அங்கே இருக்கிற ஆளுநர் காங்கிரஸை அழைக்கவில்லை, பிஜேபி அழைக்கிறார். மணிப்பூரிலே ஒரு லெப்ட் எம்எல்ஏ வெற்றி பெறுகிறார், ஆனால் அவர் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுகிறார். இது எப்படி நிகழ்கிறது? அதுதான் உத்திதான் வெற்றி பெறுகிறது. ஆக நடந்து முடிந்த 5 மாநில பொதுத் தேர்தல்களில் 4 மாநிலத்தில் இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியை கைப்பற்றிவிட்டது. அடுத்த இலக்கு தமிழ்நாடும் கேரளாவும் தான். பாரதிய ஜனதாவின் ஆட்சியை இங்கே நிறுவுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். நாம் நினைக்கலாம், இங்க திமுக வலுவாக இருக்கிறது, அதிமுகவும் வலுவாகத்தான் இருக்கிறது, இங்கே ஒன்றும் செய்ய முடியாது, 50 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா இங்கே காலூன்ற முடியவில்லை, இனிமேலா ஊன்ற போகிறது என்று நாம் நினைக்கலாம். அவர்கள் மிக கவனமாக உத்திகளை கையாளுகிறார்கள். இடதுசாரிகள் செய்ய வேண்டியதை பாரதிய ஜனதா செய்கிறது. ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு தலித். இடதுசாரி இயக்கங்களுக்கும் ராம்விலாஸ் பாஸ்வானுக்கும் இதுவரையில் பெரிய பிணைப்போ இணைப்போ ஏற்படவில்லை. ஏன்? மாயாவதி ஒரு தலித். இடதுசாரிகளுக்கும் மாயாவதிக்கும் இடையிலே ஒரு உறவு இதுவரையில் ஏற்படவில்லை. ஏன்? ஜனநாயக சக்திகள் நாம் தானே இணைந்திருக்க வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதை செய்கிறது, RSS அதை செய்கிறது. அவன் சாதியை காப்பாற்ற வேண்டும் என்கிறான், தீண்டாமையை பாதுகாக்க வேண்டும் என்கிறான், தலித்துகள் வளர்ந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறான். ஆனால் ராம்விலாஸ் பாஸ்வானை தன் வலயத்திற்குள் கொண்டு வர முடிகிறது, ராம்தாஸ் அத்வாலேவை கொண்டு வர முடிகிறது. மாயாவதியோடும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆட்சி திருப்பு முனையை உருவாக்கினார்கள். காங்கிரஸ் தான் ஓஹோ என்று வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தது. உத்தரப்பிரதேசத்தில் முதலாக அங்கே ஒரு திருப்பு முனையை உருவாக்கியது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஸ்ட்ராட்டஜி.
இல்லைன்னா எந்த காலத்திலும் மாயாவதி உத்தரப்பிரதேசத்தில் முதல்வராக இருக்க முடியாது. பாரதிய ஜனதாவும் மாயாவதியும் கைகோர்த்ததனால் அங்கே ஒரு ஆட்சி திருப்பம் ஏற்பட்டது, ஒரு திருப்புமுனை உருவானது. அது ஸ்ட்ராட்டஜி. ஆக இடதுசாரிகளோடு இருக்க வேண்டிய தலித்துகள் இடதுசாரிகளோடு இல்லாமல் போனது ஏன்? யார் அந்த முயற்சி எடுத்திருக்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தவிர அத்தனை தலித் இயக்கங்களோடும் RSS உறவு இருக்கிறது. அத்தனை தலித் கட்சிகளோடும் பாரதிய ஜனதாவுக்கு உறவு இருக்கிறது. அரசியல் ரீதியாக நான் சொல்லுகிறேன், தேர்தல் ரீதியாக சொல்லுகிறேன். ஆக உத்திகளை வகுப்பதில் தான் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். உத்திகளை வகுக்காமல் நாம் கொள்கை கோட்பாட்டில் மட்டுமே உறுதியாக நின்றால் எதிரிகள் வென்று கொண்டே இருப்பார்கள், நாம் பின்னுக்கு தள்ளப்படுவோம், இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுவோம். அந்த ஆபத்து இப்போது தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. எல்லா இடங்களிலும் வெள்ளம் புகுந்து விட்டது, நான் மேட்டிலே இருக்கிறேன், எனக்கொன்றும் ஆகாது என்று கருதி கொண்டிருந்த போது மேட்டுக்கும் வெள்ளம் வந்ததை பார்த்தோம். பள்ளங்களில் மட்டுமல்ல, மேட்டுக்கும் வெள்ளம் வரும் என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே தமிழகத்திற்கும் ஆபத்து வரும், வந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் மேடாக இருந்தது, மதவாதம் என்கிற அந்த காட்டாறு தமிழகத்திற்குள் நுழைய முடியாமல் இருந்தது. ஆனால் தமிழகத்தை நோக்கி அது பாயப் போகிறது. இப்போதுதான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆகவே இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் முதல்வராக முடியாது, இஸ்லாமியர்கள் எந்த காலத்திலும் பிரதமராக முடியாது. இஸ்லாமியர்கள் குடியரசுத் தலைவராக முடியும், ஆளுநராக முடியும், இஸ்லாமியர்கள் சட்டமன்ற உறுப்பினராக முடியும், நாடாளுமன்ற உறுப்பினராக முடியும். ஆனால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது. ஆனால் ஒன்று செய்ய முடியும். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியிலே அகமது தொடர்ந்து அமைச்சராக இருந்தார். அதனால் பல பிரச்சனைகளை அங்கே செய்ய முடிந்தது. அங்கே கூட்டணி ஆட்சி என்பது உருவானதால், அங்கே கூட்டணி அரசு என்பது உருவானதால் இஸ்லாமியர்கள் அந்த கேபினட்டில் இடம்பெற முடிந்தது. அதனால்தான் இந்த 2 கமிட்டி வந்தது. இந்த 2 கமிட்டியும் மறுபடியும் இந்த அறிக்கையை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் இஸ்லாமியர்கள் இடம்பெறக்கூடிய, இஸ்லாமிய அமைப்புகள் இடம்பெறக்கூடிய, இஸ்லாமிய தனிநபர்கள் அல்ல, இஸ்லாமிய அரசியல் இயக்கங்கள் இடம்பெறக்கூடிய அரசு மத்தியிலே அமைய வேண்டும். இஸ்லாமிய அமைப்புகள் இடம்பெறக்கூடிய அரசு தமிழகத்திலே உருவாக வேண்டும். அப்போதுதான் இந்த கோரிக்கைகள் நிறைவேறும். ஆகவே அமைப்பையும் விட, அமைப்பின் கொள்கை கோட்பாடுகளையும் விட களத்திலே நாம் கையாளுகிற உத்தி முதன்மையானது என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.